வீடியோல வந்து அமைச்சரவை தூதுக்குழு பார்க்கலாம். பிரிட்டன் வந்து தூதுக்குழு இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி என்னென்ன போராட்டங்கள்லாம் இந்தியாவில் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். காந்தியோட உண்ணாவிரதம் பார்க்கலாம். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து இந்தியாவில் நடக்கும்போது அதற்கு நடந்த வன்முறைக்கெல்லாம் காந்தி தான் காரணம்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் அரசு வந்து குற்றம் சாட்டியிருப்பாங்க. அப்போதைக்கு நாட்டில் ஏற்பட்ட அந்த நாச வேலைக்கெல்லாம் காங்கிரஸார் தான் பொறுப்புன்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து சிறையில் இருந்தபடியே காந்தி வந்து மறுப்பு தெரிவித்து இருந்திருப்பார். காங்கிரஸ் ஆட்சிக்குழு உறுப்பினர்கிட்ட வந்து பேசக்கூடாதுன்னு காந்திக்கு வந்து அனுமதி மறுத்திருப்பாங்க. அதனால காந்தி வந்து தன்னோட மீது வந்து அந்த குற்றச்சாட்டு சுமத்திருப்பாங்களா, அதுக்கு நீதி கேட்டு வந்து பார்த்தோம்னா, அப்போதைக்கு அவருக்கு ஒரு 74 வயசா இருக்கும். அதனால வந்து அவரோட 2வது 21 நாள் உண்ணாவிரத போராட்டத்த வந்து தொடங்கியிருப்பாரு. எப்போ அப்படின்னா 1943 பிப்ரவரி 10. இதுக்கு முன்னாடியே ஒரு தடவ அந்த 21 நாள் உண்ணாவிரதம் வந்திருப்பாரு. இது வந்து செகண்ட் டைம் ஓகேவா? இப்போ வந்து அவர் உண்ணாவிரதம் இருந்திருப்பாரு. அத தொடர்ந்து நாட்டுல நெறைய கலவரங்கள் வந்து நடக்கும். வைஸ்ராய் ஆட்சிக்குழுல இருந்து 3 இந்திய உறுப்பினர்கள் வந்து பதவி விலகியிருப்பாங்க. டெல்லியில வந்து அனைத்து இந்திய தலைவர்கள் மாநாடு வந்து காந்தி வந்து உடனடியா வந்து விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனதா வந்து தீர்மானம் வந்து நிறைவேற்றியிருப்பாங்க. காந்தியோட உடல்நிலையும் வந்து நாளுக்கு நாள் மோசமாயிட்டே இருந்திருக்கும். இருந்தாலும் வந்து காந்தி வந்து அந்த உண்ணாவிரதத்தை வந்து வெற்றிகரமா முடிச்சிருந்திருப்பாரு. அடுத்தது வந்து ராஜாஜி திட்டம் பார்க்கலாம். ஜின்னா வந்து தனிநாடு கோரிக்கை வந்து கேட்டிருப்பாரா? அத வந்து ராஜாஜி என்ன சொல்லியிருப்பாரு, நடைமுறைக்கு சாத்தியமற்ற ஒரு விஷயத்த கேட்டுட்டு இருக்கறதா வந்து சொல்லியிருப்பாரு. இவரு ஜின்னா என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்து முஸ்லீம் உடன்பாட்டுக்கான அந்த அடிப்படைய வந்து சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தன்னை பத்தி குறை சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜிட்ட வந்து கேட்டிருப்பாரு ஜின்னா. உடனே ராஜாஜி போயிட்டு அகா கான் அரண்மனையில வந்து காந்தி உண்ணாவிரதம் இருந்துட்டுருப்பாரு. அவரை சந்திச்சு பேசியிருப்பாரு. இந்த மாதிரி காங்கிரஸ் முஸ்லீம் லீக் உடன்பாட்டுக்கான அந்த அடிப்படை விஷயத்த. ராஜாஜியோட திட்டத்தை வந்து காந்தி வந்து ஒத்துக்கிட்டதா வந்து ராஜ்மோகன் காந்தி வந்து இதில் சொல்லியிருப்பாரு. அந்த திட்டத்தை வந்து ராஜாஜி திட்டம் இல்லாட்டி சிஆர் சூத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ராஜாஜி திட்டத்துல வந்து என்னெல்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். போர்க்காலத்துல வந்து காங்கிரஸோட இடைக்கால தேசிய அரசு வந்து அமைக்கிறதுக்கு முஸ்லீம் லீக் வந்து அவங்க சப்போர்ட் வந்து தரணும். அடுத்ததா போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்தியாவோட இந்த வடமேற்கு பகுதி வடகிழக்கு பகுதி இருக்குல்ல, அதுல முஸ்லிம்கள் வந்து பெரும்பான்மையா இருப்பாங்க. அந்த பகுதியை பிரிக்கிறதுக்கும் அந்த எல்லையை வந்து வரையறுக்கிறதுக்கும் வந்து ஒரு கமிஷன் வந்து நியமிக்கப்படும் சொல்லியிருப்பாங்க போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா. அந்த கமிஷனோட பரிந்துரைப்படி வந்து தேச பிரிவினை கோரிக்கை வந்து மக்கள் சம்மதத்தோட வந்து முடிவெடுக்கப்படும் சொல்லியிருப்பாங்க. பெரும்பான்மையோர் வந்து இந்தியாவிலிருந்து பிரிந்து வாழணும்னு விரும்பினாதான் அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப தனி அரசுகள் வந்து ஏற்படுத்தப்படும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி பிரிக்கும் போது அந்த எல்லையோர பகுதிகளில் வாழ்றாங்களா அந்த மக்கள், அவங்க வந்து எந்த அரசாங்கத்தோட இருக்க விரும்புறாங்களோ அவங்க கூட போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வாக்கெடுப்புக்கு முன்னாடியே வந்து சம்மந்தப்பட்ட கட்சிகளை வந்து அவங்களோட இதை வந்து சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை பிரிவினை ஏற்பட்டால் அந்த பாதுகாப்பு, போக்குவரத்து, வர்த்தகம் இத பத்தி வந்து அரசுகள் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து உடன்பாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இது எல்லாமே எப்போ நடக்கும்னா, பிரிட்டன் வந்து இந்தியருக்கு அதிகார மாற்றம் செஞ்சா மட்டும் தான் மேற்கூறிய திட்டங்கள் எல்லாம் நடைபெறுத்த முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை முஸ்லீம் லீக் இந்த நிபந்தனைகள்லாம் வந்து ஒத்துக்கிட்டா, இந்தியாவின் பூர்ண விடுதலை கோரிக்கைய வந்து ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. காந்தியோட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பார்ல ராஜாஜி. அதுக்கப்புறம் ஒரு 14 மாதங்கள் வந்து அந்த திட்டத்த வந்து ரகசியமாவே வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் 1944 ஏப்ரல் மாதம் வந்து ஜின்னாவ சந்திச்சு இந்த திட்டத்த பத்தி பேசியிருப்பாரு. ஆனா ஜின்னா வந்து இத கேட்ட உடனே வந்து நிராகரிச்சிருப்பாரு. இந்து மகாசபை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த திட்டம் வந்து நாட்டை வந்து துண்டாடி முஸ்லீம்கள் கிட்ட போய் சரணாகதி ஆயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. சொல்லியிருப்பாங்க அவங்க. இவரு முன்ஷி என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த சிஆர் திட்டம் வந்து ஜின்னாவோட செல்வாக்க மட்டும் தான் அதிகரிக்க பண்ணுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ராஜா திட்டத்திலயும் நெறைய வந்து முரண்பாடுகள் இருந்ததா சொல்லியிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாகிஸ்தான் பகுதிய வரையறுக்கும்போது பார்த்தோம்னா, மாநிலங்களுக்கு பதிலா வந்து மாவட்டத்த தான் வந்து கணக்குல எடுத்திருந்திருப்பாங்க. முஸ்லிம்கள் வந்து அறுதி பெரும்பான்மை எங்க இருக்காங்கன்னா, அந்த மாவட்டத்த மட்டும் தான் வந்து எடுத்து வந்திருப்பாங்க. அது பிரிவினை இதுக்கு. பாகிஸ்தான் இந்தியாவ விட்டு பிரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொது வாக்கெடுப்பு எடுப்பாங்கல்ல, அதுக்கு வந்து இந்துக்கள், முஸ்லிம்கள் 2 பேருமே சேர்ந்து ஓட்டு இது பண்ற மாரி குடுத்திருந்திருப்பாங்க. அப்புறம் வந்து வங்காளம், அசாம், பஞ்சாப் இந்த இடத்துல வந்து ஹிந்துக்கள் தான் வந்து அதிகமா இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து பாகிஸ்தான் அந்த இந்தியா பிரிக்கிற இடத்துல எடுக்கக்கூடாது அந்த இடத்த அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2 நாடுகளும் சேர்ந்து அந்த பாதுகாப்பு, வர்த்தகம், செய்தி தொடர்பு இந்த மாரி முக்கியமான துறைகள்லாம் வந்து கூட்டாட்சி அரசாங்கமே வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாகிஸ்தான் வந்து இந்தியாவிலிருந்து பிரிந்து சென்று ஒரு இறையாண்மை பெற்ற நாடா இருக்கிறதுக்கு இது வந்து உத்தரவாதம் தராம இருந்திருக்கும் இந்த திட்டம். அ
பிஎன் பாண்டே என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஜின்னா வந்து இந்த திட்டத்த வந்து ஏற்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் காந்தி இதுக்கு வந்து ஒப்புதல் அளிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லின்லித்கோ அடுத்ததா இந்திய வைஸ்ராய் வேவல் பிரபு வந்து வந்திருப்பாரு. இவர் 1944லேருந்து 47 வரைக்கும் வைஸ்ராயா இருந்திருப்பாரு. இவர் வந்த உடனே 1944 மே 6ல பார்த்தோம்னா காந்திய வந்து விடுதலை பண்ணியிருப்பாரு. காந்தி வந்து ஜின்னாவுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருப்பாரு. இந்த மாதிரி அவருக்கு மீட் பண்ணி இந்த சியா திட்டத்தை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மீட்டிங்ல தான் பார்த்தோம்னா காந்தியை வந்து முதல் முறையா மகாத்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா வந்து கூப்பிட்டுருப்பாரு. அந்த மாதிரி காந்தி ஜின்னாவை வந்து காயத்தே ஆசாம் அல்லது மென்மை மிக்க தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாரு. இந்த அவங்க 2 பேரும் பார்த்தோம்னா செப்டம்பர் 9லேருந்து 27 வரைக்கும் இந்த சியா திட்டத்தை பத்தி 2 பேரும் பேசியிருப்பாங்க. ஆனா வந்து ஜின்னாவோட இருநாட்டு அந்த டூ நேஷன் தியரி இருக்கும்ல, அதை வந்து காந்தி வந்து மறுத்திருப்பாரு. ஆனா ஜின்னா பார்த்தோம்னா அந்த 1940 லாகூர்ல வந்து ஒரு மீட்டிங் போட்டு பேசியிருப்பாங்கல்ல, அந்த பாகிஸ்தான் தலைநாடு கோரிக்கை பத்தி. அந்த தீர்மானத்தை வந்து கண்டிப்பா ஏத்துட்டு தான் ஆகணும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இவங்களோட சந்திப்பு வந்து தோல்வியில முடிஞ்சிருக்கும். காந்தி ஒத்துருக்க மாட்டாரு, ஜின்னாவும் ஒத்துருக்க மாட்டாங்க. இந்த தோல்வியில முடிஞ்சதுனால தேச தேசா லியாக்கத் உடன்பாடு அப்படின்னு சொல்லி ஒண்ணு போடுறாங்க. இந்த புலாபாய் தேசாய் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா காந்தியோட ஃப்ரெண்டா இருந்திருப்பாரு. மத்திய சட்டமன்றத்துல காங்கிரஸ் கட்சி தலைவரா இருந்திருப்பாரு. அது லிக்குவத் அலி கான் வந்து முஸ்லீம் லீக்கோட சட்டமன்ற கட்சி தலைவரா இருந்திருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து 1945 ஜனவரி மாதம் வந்து ஒரு உடன்பாடு போட்டிருப்பாங்க. அந்த உடன்பாட்டுப்படி என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கிரஸ், முஸ்லீம் லீக் 2 பேரும் சேர்ந்து மத்தியில வந்து இடைக்கால அரசை வந்து அமைச்சுக்கலாம். அந்த இடைக்கால அரசுல பார்த்தோம்னா, சிறுபான்மை சமூகத்தினர் வந்து பிரதிநிதிகளா வந்து சேர்த்துக்கலாம். மத்திய செயற்குழுவுல பார்த்தோம்னா, காங்கிரஸும், முஸ்லீம் லீக்கும் சம விகிதத்துல வந்து உறுப்பினர்களை வந்து நியமிச்சு கொள்ளிக்கலாம். இடைக்கால அரசு வந்து பார்த்தோம்னா, வைஸ்ராயோட அந்த கட்டுப்பாட்டிலேருந்து சுதந்திரமா வந்து செயல்பட வேணும்னு சொல்லியிருப்பாங்க. 2 கட்சிகளோட சம்மதத்தோட மாநிலத்துல வந்து என்னென்னலாம் மாற்றம் செஞ்சுக்கலாமோ அவங்க செஞ்சுக்கலாம். மத்தியில வந்து கூட்டு அரசாங்கம் அமைப்பது, அப்புறம் வந்து காங்கிரஸ் லீக் 2 பேரும் வந்து சம விகித தேர்வுரிமையும் இந்த திட்டத்தோட சிறப்பு அம்சமா வந்து சொல்லியிருக்காங்க. 2 பேருக்கும் ஈக்குவலா அந்த இது குடுக்குறாங்கல்ல. ஆனா இது ஏன் தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கிரஸ், முஸ்லீம் 2 பேரோட அந்த சம்மதத்த வாங்குறதுக்கு முன்னாடியே இத வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஸோ 2 பேருக்குமே இது வந்து பிடிச்சிருந்திருக்காது. காங்கிரஸ், முஸ்லீம் லீக் அதனால தோல்வி முடிஞ்சிருக்கும். அடுத்து வேவல் திட்டம் அறிவிப்பு பார்க்கலாம். வைஸ்ராய் வேவல் பிரபு வந்து அ லண்டன் போயிட்டு அங்க பிரிட்டிஷ் பிரதமர்ட்டயும், இந்திய விவகார செயலர் இருப்பாங்கல்ல 2 பேர்ட்டயும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாரு. இந்திய அரசியல் நிலைய பத்தி. அதுக்கப்புறம் திரும்பி இந்தியா வந்துட்டு 1945 ஜூலை 14ல வந்து வான்லி உரையில வந்து பிரிட்டிஷ் அரசு சார்பா ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருப்பாரு. அந்த அறிவிப்பை தான் வந்து வேவல் திட்டம்னு சொல்றாங்க. அந்த திட்டத்துப்படி என்னென்னலாம் சொல்லியிருப்பாரு அப்படின்னா, புதிய ஆட்சிக்குழு அமைக்கிறதுக்கு இந்திய தலைவர்களுக்கெல்லாம் வந்து வைஸ்ராய் வந்து அழைப்பு விடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அமைய இருக்குல்ல அந்த புதிய ஆட்சிக்குழு, அதுல வந்து இந்தியாவோட முக்கிய வகுப்பினர்லாம் வந்து இடம்பெறுவர். அதுல பார்த்தோம்னா சாதி இந்துக்களும், முஸ்லிம்களும் சம எண்ணிக்கையில 2 பேருக்கும் வந்து இடஒதுக்கீடு தரப்படும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த குழுவுல வைஸ்ராய் தலைமை தளபதி. அவங்க 2 பேரையும் தவிர பாக்கி எல்லா உறுப்பினர்களும் வந்து இந்திய பிரதிநிதிகளாவே இருப்பாங்க அப்படிங்கிற அறிவிப்பு. வெளி விவகாரத்துறைக்குள்ள அத வந்து இந்திய உறுப்பினர்களுக்கே வந்து தந்துடுறாங்க. இந்த ஆட்சிக்குழுவே வந்து இடைக்கால அரசாங்கமாகவும் செயல்படுங்கிற அறிவிப்பு. அடுத்ததா வைஸ்ராய் வந்து அவரோட அந்த வீட்டோ அதிகாரத்தை வந்து இந்தியோட அப்படி ஒரு வேளை பயன்படுத்துற நிலைமை வந்துச்சுன்னா, இந்திய நலன் கருதி தான் அதை பயன்படுத்துவாரு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அனைத்து மாநிலங்களிலும் பார்த்தோம்னா, கலப்பு அமைச்சரவையே வந்து பதவி ஏற்கும்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியர்கள் விரும்பினா, அவங்க தனியா அவங்களுக்காக ஒரு அரசியலமைப்பு சட்டமன்றத்தை வந்து ஏற்படுத்திக் கொள்ளலாம்னு சொல்லியிருப்பாங்க. வைஸ்ராய் இந்த அறிவிப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் சிறையில் இருந்த காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினர்கள் எல்லாரையும் வந்து விடுதலை பண்றாங்க. ஆனா இந்த வேவல் திட்டம் பார்த்தோம்னா, காங்கிரஸ்க்கும், முஸ்லீம் லீக்குக்கும் பார்த்தோம்னா, அந்த அரசியல்ல வந்து சம விகிதத்தை குடுத்துட்டு, அத வந்து இன சமவிகிதமா மாத்திட்டு தான் வந்து சில பேர் வந்து இத கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து சிம்லா மாநாடு நோக்கம் பார்க்கலாம். வைஸ்ராய் பார்த்தோம்னா, 1945 ஜூன் 25ஆம் தேதி வந்து சிம்லால வந்து அ இந்திய அரசியல் தலைவர்கள்லாம் வந்து கூட்டி ஒரு மாநாட்ட வந்து நடத்தியிருப்பாரு. அந்த மாநாட்டுல வந்து காந்தி உட்பட 21 தலைவர்கள் வந்து இதுல கூப்பிட்டுருப்பாங்க. இது எதுக்காக இந்த மாநாடு நடத்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வேவல் திட்டத்தை பத்தி அத விவாதிக்கிறதுக்கு தான் அந்த சிம்லா மாநாடே வந்து கூட்டிட்டு இருந்திருப்பாங்க. இதுல பார்த்தோம்னா சிறுபான்மையோட பிரதிநிதித்துவம், போர் முயற்சிக்கு ஆதரவு,
அப்புறம் போர் முடியும் வரை அந்த புதிய ஆட்சிக்குள்ளே வந்து நீடித்தல் இந்த இதெல்லாம் பார்த்து பேசும்போது அவங்களுக்குள்ளேயே வந்து கருத்தொற்றுமை வந்து ஏற்பட்டிருக்கும். ஆனா அந்த புதிய ஆட்சிக்குழு எப்படி அமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு கருத்து வேறுபாடு வந்து ஏற்பட்டிருக்குமா. இந்த வேலை திட்டத்துல வந்து சாதி இந்துக்கள்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த சொற்றொடர் வந்து காந்தி வந்து எதிர்த்திருப்பாரு அந்த மாதிரி சொல்லியிருக்கிறதுக்காக. ஆனா இந்த வேவல் திட்டத்திலயும் ஜின்னா வந்து சில நிபந்தனைகள்லாம் வந்து விதித்திருப்பாரு. இதை ஏத்துக்கணும்னா இதெல்லாம் பண்ணணும். என்னன்னு பார்த்தோம்னா, புதிய ஆட்சிக்குழுவுக்கு பார்த்தோம்னா, காங்கிரஸ் வந்து இந்து உறுப்பினர்களை மட்டும் தான் அவங்க நியமிச்சுக்கணும். முஸ்லீம் உறுப்பினர்களை வந்து முஸ்லீம் லீக் மட்டும் தான் நியமிக்கும் அப்படிங்கிற மாரி. லீக் நியமிக்கிற அந்த 5 முஸ்லீம் உறுப்பினர்களையும் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம, அவங்க வந்து அப்படியே ஏத்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. காங்கிரஸ், முஸ்லீம் 2 பேருமே வந்து ஒத்து போக மாட்டாங்களாம் இந்த வேவல் திட்டத்துக்கு. உடனே வேவல் வந்து அவர் வழியே வந்து செல்ல தீர்மானிச்சிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாரு, 2 கட்சிகிட்டயும் வந்து ஒரு பெயர் பட்டியல் வந்து தயாரிச்சுட்டாங்க. அதிலேயே வந்து அந்த உறுப்பினர்கள வந்து நானே தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா பார்த்தோம்னா, அந்த பட்டியல்ல கூறாமலே திடீர்னு அந்த சிம்லா மாநாட்ட வந்து கலைச்சிருப்பாரு வேவல். சிம்லா மாநாடும் பார்த்தோம்னா தோல்வியுற்றிருக்கும். இப்போ கப்பற்படை கிளர்ச்சி பார்க்கலாம். இந்திய தேசிய ராணுவ அதிகாரிகள்லாம் வந்து அவங்க மேல வந்து வழக்கு விசாரணை போட்டு அவங்களுக்கு தண்டனை குடுத்துருப்பாங்கல்ல. அந்த தாக்கம் பார்த்தோம்னா, பம்பாய் ராயல் கப்பற்படையில வந்து எதிரொலிச்சிருக்கும். 1946 பிப்ரவரி 18ல வந்து பம்பாயில HMIS தாழ்வார் அப்படிங்கிற கப்பல்ல பணியாற்றிய ஒரு 1100 பணியாளர்கள் வந்து திடீர்னு வேலைநிறுத்தத்துல வந்து ஈடுபட்டிருப்பாங்க. அதுல பார்த்தோம்னா, பிசி தட் அப்படிங்கிற பணியாளர் வந்து வெள்ளையனே வெளியேறு அப்புறம் எழுதப்பட்ட ஒரு கொடிய வந்து அந்த தல்வார் கப்பல்ல வந்து ஏற்றியதற்காக அவர வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த நாள் பார்த்தோம்னா, காசில அப்புறம் கோட்டை குடியிருப்பு இந்த பகுதிகள்ல உள்ள பணியாளர்கள்லாம் வந்து வேலைநிறுத்தத்துல ஈடுபட்டிருப்பாங்க. அவங்க பார்த்தோம்னா, காங்கிரஸ் கொடி ஏந்தி பம்பாய் வீதிகள்ல வந்து அந்த ஆங்கிலேயர் அப்புறம் வந்து அந்த காவல்துறைக்கு எதிரா வந்து ஊர்வலம் வந்து போயிருப்பாங்க. இந்த ஊர்வலத்துல பார்த்தோம்னா, பொதுமக்கள் லட்சக்கணக்குல வந்து கலந்திருப்பாங்க. ரயில்கள்லாம் நிறுத்தியிருப்பாங்க. இந்த கலவரத்தினால பார்த்தோம்னா 78 கப்பல்கள், 20 கடற்கரை நிறுவனங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். கப்பல் படை கலவரத்துல ஒரு 20,000 பணியாளர்கள் வந்து பங்கேற்றிருந்திருப்பாங்க. இந்திய தேசிய ராணுவ அதிகாரிகளுக்கு அப்புறம் கல்கத்தா ஆர்ப்பாட்டம், பம்பாய் கப்பல் பணியாளர் கலவரம், இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து நிறைய வந்து போராட்டங்கள் நடத்திட்டே இருப்பாங்களா. இது எல்லாமே வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தோட அதாவது தொடர்ச்சியா தான் இதெல்லாம் நடந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய போராட்டம் நடந்ததுனால பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அமைச்சரவை தூதுக்குழு வந்து இந்தியாவுக்கு அனுப்புற முடிவை வந்து துரிதப்படுத்தியிருப்பாங்க. 1945 பொது தேர்தல் பத்தி பார்க்கலாம். ஆஹ் 1945 ஜூலை 10ல பார்த்தோன்னா இங்கிலாந்துல தொழிற்கட்சி வந்து பதவியேற்றிருப்பாங்க. சர்ச்சிலுக்கு பதிலா வந்து அட்லி வந்து பிரதமரா இருப்பாரு. ஏமரிக்கு பதிலா பெத்திக் லாரன்ஸ் வந்து இந்திய விவகார செயலாளரா வந்து பொறுப்பேற்றிருப்பாரு. அட்லி லாரன்ஸ் 2 பேருமே வந்து இந்தியாவுக்கு வந்து விரைவில் வந்து விடுதலை பெற்று தரணும்னு சொல்லிட்டு ஆர்வம் காட்டியிருப்பாங்க. இந்திய தலைவர்களை வந்து கலந்தாலோசித்து இந்தியாவுக்கு வந்து முழு சுதந்திரம் வந்து சீக்கிரமா வரதா வந்து பிரிட்டிஷ் அரசு வந்து நாடாளுமன்றத்துல வந்து அறிவிச்சிருப்பாரு. வைஸ்ராய் வந்து லண்டன் போயிட்டு தொழிற்கட்சி தலைவர்களோட பேசிட்டு செகண்ட் வேர்ல்டு வார்னால தள்ளி போன தேர்தல் வந்து இப்போ இந்த 1945 லாஸ்ட்லயே நடத்தப்படுறதா வந்து ஒரு அறிவிக்கை வந்து சொல்லியிருப்பாரு. வைஸ்ராய் அறிவித்தபடி 1945 இறுதியில வந்து பொது தேர்தல் வந்து நடத்தியிருப்பாங்க. இந்த தேர்தல் பார்த்தோம்னா 1935ல வந்து ஒரு அரசியல் சட்டம் போட்டிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நடத்தியிருப்பாங்க. மாநிலங்கள் வந்து இந்தியாவிலேருந்து பிரிக்க முடியாத பகுதிகளா இருக்கணும். ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்து முழுவதும் பொறுப்பான அரசாங்கம் வந்து அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நேரு வந்து இந்த தேர்தல் பிரச்சாரம் வந்து அஹ் இந்தியா ஃபுல்லா போய் பண்ணியிருப்பாரு. அப்போ வந்து என்னென்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஏழை எளியோரின் வாழ்க்கை தரம் உயர்த்துவதற்கான தொழில்முறை பொருளாதார திட்டம் கொண்டு வரப்படும். அப்புறம் அனைத்து தொகுதிகளிலும் வந்து காங்கிரஸ், முஸ்லீம் வேட்பாளர்களை வந்து வெற்றி பெற செய்யணும். காங்கிரஸை வந்து ஒரு மதச்சார்பின்மையா வந்து நிலையாட்டணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால பார்த்தோன்னா, ராஜேந்திர பிரசாத் வந்து இவங்க இந்து மகாசபையினர் இருப்பாங்க. அவங்க கூட வந்து தேர்தல் உடன்பாடு வச்சுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து நேரு வந்து காங்கிரஸ் வந்து இந்த மதச்சார்பின்மை இதுவா இருக்கணுமா, அதனால இதை வந்து நிராகரிச்சிருப்பாரு. அந்த பொது தொகுதிகளில் பார்த்தோன்னா காங்கிரஸரை வந்து பெரும்பான்மை இடங்களை வந்து பெற்றிருப்பாங்க. மத்திய சட்டமன்றத்துக்கான 57 பொது இடங்களையும் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருப்பாங்க. முஸ்லீம் லீக் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 30 இடங்களையும் வந்து அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க. ஆனால் முஸ்லீம் லீக் வந்து அவங்க எதிர்பார்த்த ஒரு 11 மாநிலங்களில் வந்து அவங்களுக்கு வெற்றி கிடைக்காம போயிருக்கும். இந்த தேர்தல்னால பார்த்தோன்னா காங்கிரஸ் வந்து 7 மாநிலங்களில் வந்து ஆட்சி அமைச்சிருப்பாங்க. வடகிழக்கு எல்லை பிராந்தியத்துல வந்து காங்கிரஸ் வந்து டாக்டர் கான் சாஹிப்பின் தலைமையில் வந்து சிகப்பு சட்டையினர் வந்து அரசாங்கம் அமைச்சிருப்பாங்க.
பஞ்சாப்ல வந்து பார்த்தோம்னா கிசர் ஹயத் கான் வந்து காங்கிரஸ் மற்றும் சீக்கியர் ஆதரவோட வந்து கூட்டணி அரசாங்கம் வந்து வந்திருக்கும். முஸ்லீம் லீக் பார்த்தோன்னா சிந்து பகுதியில் அப்புறம் வந்து வங்காளம் பகுதியில் அந்த இடத்துல மட்டும்தான் அதிகாரத்தை வந்து கைப்பற்ற முடிஞ்சிருக்கும். இந்த பொது தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா காங்கிரஸ் முஸ்லீம் லீக் 2 பேருமே இந்தியாவோட பிரதான கட்சிகளாக வந்து முக்கிய பங்கு இது பண்ணியிருப்பாங்க. பிரிட்டிஷ் பாராளுமன்ற தூதுக்குழு வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு இந்தியாவோட அரசியல் நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மதிப்பீடு செஞ்சுட்டு போயிருப்பாங்க. அந்த மதிப்பீட்டு அடிப்படையிலே தான் வந்து அமைச்சரவை தூதுக்குழு வந்து இந்தியாவுக்கான பிரிட்டிஷ் அரசாங்கத்தை வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. அதாவது பார்த்தோன்னா அந்த அமைச்சரவை இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து முடிவு பண்ணியிருப்பாங்களா. இப்போ வந்து 1946 ஜனவரி மாதம் வந்து பார்த்தோன்னா பேராசிரியர் ராபர்ட் ரிச்சர்ட்ஸ் இருக்காங்கள, அவங்க தலைமையில் வந்து ஒரு 10 பேர் கொண்ட அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழு வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. வந்து இந்திய தலைவர்கள்ட்ட பேசிட்டு இங்கிலாந்து போயிட்டு இந்தியாவுக்கு வந்து உடனடியாக விடுதலை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனதாக வந்து பரிந்துரை கொடுத்துருந்துருப்பாங்க. இதே முடிவில் தான் அட்லி அரசாங்கமும் வந்து அமைச்சரவை தூதுக்குழு வந்து இந்தியாவுக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க. இப்போ தூதுக்குழுவோட நோக்கம் வந்து என்னன்னு பார்க்கலாம். இந்திய விவகாரத்துறை செயலராக பெத்தி கிளாரன்ஸ் பிரபு இருப்பாரா, அவர் வர்த்தக அமைச்சர் சர் ஸ்டெஃபான் கிரிப்ஸு, கடற்படை அமைச்சர் ஏவி அலெக்சாண்டர், இவங்க 3 பேரும் அடங்கிய அமைச்சரவை தூதுக்குழு வந்து 1946 மார்ச் 23 இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பாங்க. இந்தியர்களுக்கு வந்து அதிகாரத்தை வந்து மாற்றி கொடுக்கறத துரிதப்படுத்துவது தான் இந்த திட்டத்தோட நோக்கமாக இருந்திருக்கும். இந்திய தலைவர்கள்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு அப்புறம் பிரிவினைவாதத்தை வந்து நிராகரிச்சிருப்பாங்க. ஒன்றுபட்ட இந்தியாவுக்குள்ளேயே வந்து பாகிஸ்தான் கொரியாவை வந்து எப்படி நடைமுறைப்படுத்துறதுன்னு யோசிச்சுட்டு ஒரு திட்டத்தை வந்து 1946 மே 16 வந்து வெளியிட்டிருப்பாங்க. இந்த அரசியலமைப்பு தெரிவு தான் அமைச்சரவை தூதுக்குழு திட்டம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த தூதுக்குழு திட்டத்தை வந்து அதோட பகுதிகள் பார்க்கலாம். 4 பகுதிகளாக வந்து பிரிச்சிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் யூனியன், அதுக்கப்புறம் அரசியலமைப்பு சட்டமன்றம் அமைத்தல், இடைக்கால அரசாங்கம், அரசியலமைப்பு சட்டமன்றத்துக்கும் பிரிட்டனுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு 4 இதுவாக பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் யூனியன் பார்க்கலாம். பிரிட்டிஷ் இந்திய மாநிலங்கள், அப்புறம் வந்து மன்னர் மாநிலங்கள், இது ரெண்டுத்தையும் உள்ளடக்கிய தான் வந்து இந்தியன் யூனியன் சொல்லியிருக்காங்க. இப்போ மத்திய அரசாங்கத்தை பார்த்தோன்னா முக்கியமான துறைகளான வெளியுறவு விவகாரங்கள், நாட்டு பாதுகாப்பு, செய்தி தொடர்பு, இது எல்லாத்தையும் வந்து மத்திய அரசாங்கத்தை கொடுக்கறது. மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரங்கள் தவிர பாக்கி எஞ்சிய அதிகாரங்கள் இருக்கலாம், அது எல்லாத்தையும் வந்து மாநிலங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது. இந்திய யூனியனோட ஆட்சித்துறை சட்டமன்றம் ரெண்டுத்தையும் பார்த்தோன்னா பிரிட்டிஷ் இந்தியா மற்றும் மன்னர் மாநிலங்கள் சேர்ந்த பிரதிநிதிகளை வந்து கொண்டிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. மாநிலங்களை வந்து 3 தொகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. முதல் தொகுப்புல பார்த்தோன்னா சென்னை, பம்பாய், ஐக்கிய மாகாணம், மத்திய மாகாணம், ஒரிசா, இது எல்லாமே வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் தொகுப்பாக இருந்திருக்கும். 2ஆம் தொகுப்புல வந்து பஞ்சாப், வடமேற்கு எல்லை மாகாணம், சிந்து ஆகிய மாநிலங்கள் வந்து இருக்கும். 3வது தொகுப்புல பார்த்தோன்னா வங்காளம், அசாம் இந்த வந்து இடம்பெற்றிருக்கும். ஒவ்வொரு தொகுப்பும் அதுக்கு தேவையான பொதுவான அதிகாரங்களை வந்து தீர்மானித்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து இந்தியன் யூனியன் மற்றும் மாநில தொகுப்போட அரசியலமைப்பு சட்டங்களை வந்து மறுபரிசீலனை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இது அந்த சட்டத்தெல்லாம் வந்து மறுபரிசீலனை வந்து செஞ்சுக்கலாமா. அடுத்ததான் வந்து அரசியலமைப்பு சட்டமன்றம் பார்க்கலாம். இந்த இதில் பார்த்தோன்னா 389 உறுப்பினர்களை வந்து கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாகாணத்தும் பார்த்தோன்னா 10 லட்சம் பேருக்கு ஒரு பிரதிநிதி அந்த அடிப்படையில் வந்து இடங்கள் ஒதுக்கப்படும்னு சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு மாகாண சட்டமன்றத்துக்கும் அந்த ஒவ்வொரு வகுப்பாரும் அவங்களுக்கு ஏற்ற பிரதிநிதிகளை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க. மத்திய மாகாண தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் அரசியலமைப்பு சட்டமன்றம் டெல்லியில வந்து ஒரே அமைப்பாக கூடி அதன் தலைவர் வந்து தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம்னு சொல்லியிருப்பாங்க. யூனியன் அரசியலமைப்பு சட்டம் இருக்குல்ல, அது வரையமைக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறமா மாகாண தொகுப்புகளுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை வந்து தீர்மானித்துக் கொள்ளலாம்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி செய்யும் போது அந்த 3 தொகுப்பா பிரிச்சிருப்பாங்க. அந்த மாகாணம் வந்து எந்த தொகுப்புக்கு மாறணும்னு நினைச்சாலும் மாறிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அரசியலமைப்பு சட்டமன்றம் வந்து பார்த்தோன்னா இறையாண்மை அமைப்பு இல்லாமல் இருந்திருக்கும். அது வந்து அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அந்த வரம்புக்கு உட்பட்டே செயல்படணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இதில் வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் ஏதோ திருத்தமோ இல்லை வகுப்பு பிரச்சனைக்கு ஏதோ தீர்வு காண விரும்பினால் அப்போ வந்து அதில் பார்த்தோன்னா இந்துக்கள் முஸ்லீம்கள் வந்து பெரும்பான்மையோட ஒப்புதல் இல்லாமல் இதை எதுவுமே மாறுதல் வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து இடைக்கால அரசாங்கம் பார்க்கலாம். புதிய அரசியலமைப்பு சட்டம் வந்து வரையறுக்கப்படும்ல, அப்போதைக்கு வந்து
இடைக்கால அரசாங்கம் வந்து நாட்டு நிர்வாகத்தை வந்து கவனித்துக் கொள்ளணும்னு சொல்லியிருப்பாங்க. யுத்த அமைச்சர் உட்பட முக்கியமான பொறுப்பு எல்லாத்தையும் வந்து இந்திய தலைவர்கள்ட்ட வந்து ஒப்படைக்கப்படும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடைக்கால அரசாங்கத்தை வந்து பெரிய கட்சிகள் எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியாவுக்கு வந்து அதிகாரத்தை மாற்றி கொடுக்கணும். அப்புறம் இடைக்கால அரசு வந்து செயல்படுறதுக்கு பிரிட்டிஷ் அரசு வந்து முழு ஒத்துழைப்பு தருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஒப்பந்தம் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டமன்றம், பிரிட்டன் அதிகார பரிமாற்றம், அப்புறம் வந்து இந்தியா பிரிட்டன் இருப்பாங்களே அவங்களுக்குள்ள ஏதாச்சும் விவகாரங்கள் பற்றிய சமரச பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தோடனே பிரிட்டிஷ் வந்து அதோட மேலாதிக்கத்தை வந்து கம்மி பண்ணியிருக்கும். ஸோ அதனால இந்தியா வந்து காமன்வெல்த் அமைப்புலேருந்து விலகாமல் இருக்கும்னு சொல்லிட்டு அமைச்சரவை தூதுக்குள்ள வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருப்பாங்க. இந்த திட்டத்தோட நன்மை தீமை வந்து என்னன்னு பார்க்கலாம். இந்த திட்டத்தை வந்து ஏற்றுக்கணும்னா வந்து ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கணும், அப்படி இல்லாட்டி வந்து இதை வந்து நிராகரிச்சிடணும்னு சொல்லியிருப்பாங்க. கூட்டாட்சியில் சேருவதா இல்லை சேராமல் இருக்கிறதா மன்னர் மாநிலத்தையே வந்து அவங்களோட விருப்பத்தை வந்து கொடுத்துட்றாங்க. மாநிலங்கள் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு அமைப்பு வந்து ஏற்படுறதுக்கும் எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் இருந்திருக்கும். அவங்களுக்கு ஏற்ற பொருத்தமான அரசியலமைப்பை வந்து உருவாக்கி கொள்றதுக்கு இந்தியாவுக்கே வந்து உரிமை கொடுத்துருப்பாங்க. அப்போதைய சூழ்நிலையை வந்து மனசுல கொண்டு தயாரிக்கப்பட்ட மிகச்சிறந்த ஆவணம் தான் இந்த அமைச்சரவை தூதுக்குழு திட்டம்னு சொல்லிட்டு காந்தி வந்து பாராட்டியிருப்பாரு. காங்கிரஸும் லீக்கும் இத்திட்டத்தை வந்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றிலே உன்னதமான நிகழ்ச்சியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அபுல் கலாம் ஆசாத் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தை வந்து முஸ்லீம் லீக் பார்த்தோன்னா ஜூன் 6, 1946 காங்கிரஸ் வந்து ஜூன் 25 வந்து ஏற்றிருப்பாங்க. ஜின்னா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பாகிஸ்தான் பிரிவினை வந்து திட்டம் ஏற்றுட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட்டேல் வந்து இல்லை இதை நிராகரிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நேரு வந்து இந்த திட்டத்தை வந்து மாற்றும் அதிகாரம் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு வந்து உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த திட்டம் வந்து இணக்கு வைக்க முடியாத வந்து இணக்கு வைக்க முயன்றது அப்படின்னு சொல்லிட்டு பிபின் சந்திரா வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து இடைக்கால அரசு அமைத்தல். காந்தி சொன்னது போலயே வந்து இந்த ப்ராமிசரி நோட்டை வந்து இந்தியாவுக்கு கொடுத்துட்டு அமைச்சரவை தூதுக்குழு வந்து இங்கிலாந்துக்கே வந்து போயிருப்பாங்க 1946 ஜூன் 29. அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டமன்றத்துக்கான தேர்தல் நடந்திருக்கும். அதில் வந்து காங்கிரஸ் வந்து அமோக வெற்றி பெற்றிருப்பாங்க. 210 பொது இடங்கள்ல வந்து 199 இடங்களை வந்து காங்கிரஸ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. 296 மொத்த உறுப்பினர்கள் கொண்ட அந்த மன்றத்தில் வந்து காங்கிரஸ்க்கு வந்து 212 இடங்கள் கிடைச்சிருக்கும். முஸ்லீம் லீக்கு பார்த்தோம்னா 73 இடங்கள் வந்து கிடைச்சிருக்கும். நேரு வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, எந்த ஒரு உடன்பாடும் இல்லாமல் காங்கிரஸ் வந்து தன்னிச்சையாக அந்த அரசியலமைப்பு சட்டமன்றத்தில் வந்து கலந்துக்கணும். காங்கிரஸ் வந்து தன்னோட விருப்பத்துக்கு ஏற்ப வந்து அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தை வந்து மாற்றிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு நேரு சொல்லியிருப்பாரா. அதை காரணம் காட்டி ஜின்னா வந்து இடைக்கால அரசாங்கத்தில் வந்து சேர மறுத்திருப்பாரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. 1946 ஆகஸ்ட் 12 வந்து பார்த்தோன்னா இடைக்கால அரசாங்கத்தை அமைக்கிறதுக்கு வைஸ்ராய் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து கூப்பிட்டுருப்பாரு. அந்த இதை பார்த்து நேருவும் போயிருப்பாரு அந்த இதுக்கு. ஜின்னானா போய் அந்த இடைக்கால அரசாங்கம் அமைக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. இந்த இதுல வந்து சேர மறுத்துட்டு ஜின்னா வந்து பார்த்தோம்னா 1946 ஆகஸ்ட் 16 வந்து நேரடி நடவடிக்கை நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனுசரிக்கணும்னு வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்காக வந்து இந்துக்கள் இது வந்து புனித போர் வந்து நடத்தியிருப்பாங்க. கல்கத்தாவில் பார்த்தோன்னா பிரம்மாண்ட ஊர்வலம் நடத்தி இந்த முஸ்லீம் லீக் வந்து ஹிந்து மக்கள் மேலே வந்து தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. நிறைய பேர் அதில் வந்து இறந்துருப்பாங்க. அந்த கல்கத்தா இனக்கலவரத்தில் கிட்டத்தட்ட 10,000 பேர் வந்து இறந்துருப்பாங்களாம். 15,000 பேர் காயமுற்றிருப்பாங்க. 1,00,000 பேர் வந்து வீடு இல்லாமல் இருந்திருப்பாங்களாம். இந்த கலவரம் பார்த்தோன்னா நவகாளி, திப்பேரா அப்படிங்கிற அந்த கிழக்கு வங்காள நகரம் எல்லாத்துக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். உடனே வந்து அங்க உள்ளவங்கலாம் வந்து ஆயிரக்கணக்கான இந்துக்கள் வந்து பீகாருக்கு வந்து போயிருப்பாங்க அகதிகளா. அங்க பீகார்ல வந்து முஸ்லீம்கள் வந்து சிறுபான்மையினரா இருப்பாங்க. இவங்க வந்து அவங்கள வந்து பதில் தாக்குதல் பண்ணியிருப்பாங்க. நேரடி நடவடிக்கைனால வந்து ஒரு மோசமான இனக்கலவரமா வந்து மாறியிருக்கும். இந்த மாதிரி பீகார்ல வந்து முஸ்லீம்களை தாக்குறாங்களா, இதை காரணம் காட்டி ஜின்னா வந்து அவரோட பாகிஸ்தான் கோரிக்கை வந்து உரக்க எழுப்பினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 1946 செப்டம்பர் 2 வந்து
ஜவஹர்லால் நேரு தலைமையில வந்து இடைக்கால அரசாங்கம் வந்து அமைச்சிருப்பாங்க. இதுல பார்த்தோன்னா 3 முஸ்லிம்கள் உட்பட 12 பேர் வந்து இந்த இடைக்கால அரசுல வந்து இடம்பெற்றிருப்பாங்க. இந்த இடைக்கால அரச வந்து தற்காலிக தேசிய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாபி சீத்தாராமையா வந்து சொல்லியிருப்பாரு. முஸ்லீம் லீக் வந்து இடைக்கால அரசாங்கத்துல சேர மாட்டோம்னு சொல்லியிருப்பாங்களா? அப்புறம் இவர் நேரும், ஏவலும் போய் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி, அக்டோபர் 15 வந்து சேர்றதா வந்து ஜின்னா வந்து சம்மதம் தெரிவிச்சிருப்பாரு. 5 பேரும் வந்து முஸ்லீம் லீக் சார்பா வந்து இடம்பெற்றிருப்பாங்க இந்த இடைக்கால அரசாங்கத்துல. இவங்கெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் இடைக்கால அரசாங்கத்த வந்து அக்டோபர் 24ஆம் தேதி திருத்தி அமைச்சிருப்பாங்க. ஆனா வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த லாகா பிரிப்பதுல வந்து 2 பேருக்குமே வந்து மோதல் வந்து ஏற்பட்டிருக்கும். கடைசியா பார்த்தோம்னா, அந்த நிதி, செய்தி, வர்த்தகம், சுகாதாரம், சட்டம் இந்த துறைகள்லாம் வந்து லீக் வந்து குடுத்திருப்பாங்க. லீக் உறுப்பினர்கள் வந்து அக்டோபர் 26 வந்து பதவியேற்றிருப்பாங்க. அரசு வந்து முஸ்லீம் பிரிவு, காங்கிரஸ் பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு 2 இதுவா வந்து பிரிஞ்சு இது பண்ணி செயல்பட்டுருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு விபி மேனன் வந்து சொல்லியிருப்பாரு. லிக்குவத் அலி கான் வந்து முஸ்லீம் உறுப்பினர்களை மட்டுமே கொண்டு தனியே விவாதித்து வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இவர் தான் இந்த முஸ்லீம் லீக் கிட்ட தான் வந்து நிதித்துறை இருக்குமா, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வரவு செலவு திட்டத்தை வந்து தயாரிச்சு தான் குறை சொல்லியிருப்பாங்க. அடுத்தது அந்த லாகாவுல பார்த்தோன்னா, இவங்க அனுமதி இல்லாம ஒருத்தர் கூட வந்து வேலைக்கு வைக்க முடியலன்னா வந்து அபுல் கலாம் ஆசாத் வந்து சொல்லியிருப்பாங்க. முஸ்லீம் லீக் வந்து அந்த இடைக்கால அரசாங்கத்திலேயே வந்து இருந்துகிட்டு, இன்னொரு பக்கம் வந்து கலவரங்கள வந்து தூண்டி விட்டு இருந்ததா வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த இடைக்கால அரசாங்கம் வந்து தோல்வியில முடிஞ்சிருக்கும். என்னெல்லாம் காரணம்னு பார்த்தோம்னா, இந்தியால வந்து உள்நாட்டு போரை தவிர்ப்பதற்காக தான் வந்து வைஸ்ராய் வந்து பார்த்தோம்னா, முஸ்லீம் லீக்க வந்து இடைக்கால அரசாங்கத்தில சேர சொல்லி அவங்கள்ட்ட வந்து இது பண்ணியிருப்பாரு. ஆனா முஸ்லீம் லீக் வந்து இடைக்கால அரசாங்கத்தில சேர்ந்துட்டு, அரசியல் ரீதியா உள்நாட்டு போருக்கான இத ஒரு களமா வந்து இத பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த இடைக்கால அரசாங்கத்தில இருந்துகிட்டே வந்து அந்த வேறுபாட வந்து கொண்டு வந்திருப்பாங்க. முஸ்லீம் லீக் பார்த்தோம்னா, இடைக்கால அரசாங்கத்தில இருந்துகிட்டே வந்து, அந்த அரசியலமைப்பு சட்டமன்றத்தில வந்து நாங்க சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நடவடிக்கைய வந்து புறக்கணிச்சிருப்பாங்க. அதாவது அ இ காங்கிரஸ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியா ஃபுல்லா உள்ள அந்த அரசியலமைப்பு சட்டமன்றத்துக்கு வந்து கலந்து கொள்ளாத முஸ்லீம் லீக் வந்து இடைக்கால அரசாங்கத்தில இருக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஒரு வேளை வந்து லீக் உறுப்பினர்கள் வந்து இந்த இடைக்கால அரசுலேருந்து பதவி விலகாட்டி நாங்களே விலகிக் கொள்வதா வந்து காங்கிரஸ் வந்து அறிவிச்சிருப்பாங்க. திரும்பவும் வந்து ஒரு அரசியல் திக்னமே ஏற்பட்டிருக்கும். பிரிட்டிஷ் அரசாங்கத்தால வந்து இந்திய அரசியல் பிரச்சனைக்கு வந்து நிரந்தர தீர்வு வந்து காண முடியாமலே இருந்திருக்கும். இதோட இந்த கேபினட் மிஷன் டாபிக் முடிஞ்சது.